Hi friends, welcome back. எல்லாருக்குமே ஹாப்பி ரம்ஜான். இன்றைக்கி நம்ம ரம்ஜான் ஸ்பெஷலாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம ஒரு இஃப்தார் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இப்போ நம்ம பொட்டேட்டோ பிரெட் டிக்கா எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். இது நம்ம ரொம்ப சின்னதாக தான் செய்ய போகிறோம், அதனால் பார்க்கவே அழகாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு நீங்கள் பொட்டேட்டோவை இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு தோலெலாம் பீல் பண்ணி வச்சுருக்குறோம். இதை மட்டும் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொடியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பொடியாக சாப் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. கேரட்டையும் இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தக்காளியாகவும் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லாத்துக்கூடயும் நல்லா மிக்ஸ் ஆகும். கொஞ்சம் கொத்தமல்லி தழையாகவும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. எல்லாமே பொட்டேட்டோ கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க, எல்லாமே பொட்டேட்டோ கூட நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு பாருங்க. இப்போ ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த விதமான கட்டியும் இல்லாமல் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ அதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு பிரெட் எடுத்துக்கோங்க. இதே இந்த மாதிரி ஒரு சின்ன கட்டர் வச்சு இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. நல்லா ரவுண்டாக வெட்டிக்கோங்க. நம்ம இதை சின்னதாக தான் செய்ய போகிறோம், அதனால் நீங்கள் எதாவது மூடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரவுண்டாக வெட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வச்சுருக்கிற இந்த பொட்டேட்டோ மசாலாலேருந்து கொஞ்சமாக எடுங்க. ஒரு சின்ன பால் மாதிரி உருட்டுங்க. இப்போ இதை வந்து அந்த ப்ரெட்டு மேலே வச்சு லேசாக கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறையெல்லாம் ப்ரெஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம திருப்பி ஸ்டிக்கில் தான் பண்ண போகிறோம், அதனால் அப்பயும் நம்மளுக்கு அமுங்கும். அதனால் இப்போ கொஞ்சமாக இந்த மாதிரி லேசாக அமுக்குங்க போதும். பாருங்கள், சாண்ட்விச் மாதிரி பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இது போல் நீங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், மினியாக இருக்குது, எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் இந்த டிக்கா செய்கிற ஸ்டிக் எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு கடையிலேயே விற்கும், நீங்கள் அது கூட வாங்கிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி உட்டன் ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஒவ்வொன்றுத்தையும் இது உள்ளே இந்த மாதிரி சொருகிடுங்க. ஒவ்வொன்றுத்தையும் இந்த மாதிரி சொருகி விடுங்க. ஒவ்வொன்றா லைனாக சொருகுங்க. உங்களால் ஸ்டிக்கில் எவ்வளோ சொருக முடியுமோ அவ்வளோ சொருவிக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி ஒரு ஸ்டிக்கில் 3 இது சொருகிறோம். எல்லாத்தையுமே இந்த மாதிரி சொருக்கிக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்கிற அந்த கார்ன்ஃப்ளவர் இதை வந்து வேறு ஒரு கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. ஏன்னா ஸ்டிக்கு அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இந்த ஸ்டிக்கை வச்சு ஃபஸ்ட்டு அந்த ப்ரெட்டு பொட்டேட்டோ மட்டும் இல்லை ரோல் பண்ணிக்கோங்க இந்த கார்ன்ஃப்ளவரில்.
அதுக்கப்புறமா நம்ம இது பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணிடலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா பிரெட் க்ரம்ஸில் கோட் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஹீட் ஆனதும் ஒவ்வொன்றா போட்டு நம்ம பொரிச்சிடலாம். இப்போ ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. இது ஒவ்வொரு சைடும் வேகட்டும், நல்லா வேகட்டும். நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி திருப்பி விடுங்க. எல்லா சைடும் நல்லா கிறிஸ்பியாக வரணும். அந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம நல்லா போட்டு பொரிக்கலாம். பாருங்கள், நம்ம எல்லாத்தையுமே பொரிச்சாச்சு பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்மளோட டேஸ்டியான மினி பொட்டேட்டோ பிரெட் டிக்காவும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.